ஓஃப். அப்பா இங்க வெளிய போன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்க? இருடா, இன்ட்ரெஸ்டிங்கா மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது ரிமைண்ட் பண்றாரா இவர். லாஸ்ட் 2 ஓவர் தான் இருக்கு. எஸ், நோ பால் கொடுத்தா சிக்ஸர் அடிச்சிட்டான் பாரு. அதான் சொன்னேன் டிஸ்டர்ப் பண்ணாதடான்னு. சந்தியா. ஓகே ஓகே ஓகே. சந்தியா கொஞ்சம் டீ கொண்டு வாங்க. இத போடுறேங்க. டீ நான் எடுத்துட்டு வரேன். போ போ. சூப்பர் சூப்பர். எஸ். மரியாதையா கையை எடுத்துரு, இல்லைன்னா கொன்னுடுவேன். ஹால்ல தான் எல்லாரும் இருக்காங்க, பார்த்தாங்க உன்னை கொன்னுடுவாங்க. கொல்லட்டும் சந்தியா, உனக்காக சாகுறது கூட எனக்கு சந்தோஷம்தான். உண்மையிலேயே கத்திடுவேன். கத்து சந்தியா, நமக்குள்ள இருக்கிற உறவு 4 பேருக்கு தெரிஞ்சதானே உன்னை வீட்டை விட்டு அனுப்புவாங்க. அப்புறம் நான் உன்னை கூட்டிட்டு போய் சந்தோஷமா வச்சுப்பேன். டேய் என்னடா பால் சுட்டுச்சு மச்சான். என்னடா பால் சுட்டுடுச்சு அது சுட்டுடுச்சுன்னு இவன் ஏன்டா கத்துறான்? ஐயோ, அவனை வர சொல்லு இந்த பக்கம். டேய் கார்த்தி, என்னப்பா? என் டேப்லெட்ஸ் எல்லாம் கீழே இருக்கு, அதை கொஞ்சம் மேலே எடுத்துட்டு வாங்க. சரிப்பா. டே ஜீவா, டேபிள் மேல டேப்லெட்ஸ் இருக்கு, அதுக்கு சாப்பாட்டு கொடுத்துட்டு வாடா ப்ளீஸ். ஓகேடா. என்ன இது, தூக்க மாத்திரையா? இதை போட்டு தான் டெய்லி அந்த கிழமை தூங்குறானா? என்ன ஜீவா, உங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டானா? என்ன அங்கிள் டேப்லெட் இது? தூக்க மாத்திரை ஜீவா. வயசான வர வியாதி, ஐ மீன் பிபி சுகர் எல்லாம் வந்துடுச்சு. படுத்தா எங்கே தூக்கம் வருது? இதை போட்டுக்கிட்டு படுத்தோன்னு வச்சுக்கேன், ரூமுக்குள்ளே யானையே வந்து மீச்சாலும் தெரியாது. அதான் சரி. சந்தியா, என்னங்க? தண்ணி கொண்டாயேன். இது வரேங்க. நீ ஏன்பா நிற்கிற? நீ போய் சாப்பிட்டு போ. ஓகே அங்கிள். என்னங்க என்னங்க, யாரோ வர மாதிரி இருக்கு. என்னங்க என்னங்க, எந்திரிங்க. என்னங்க, ஐயோ யாரோ வர மாதிரி இருக்குங்க. என்னங்க சந்தியா, என்னாச்சுமா? என்னம்மா ஆச்சு? ஐயோ சாரிங்க, ஏதோ கெட்ட கனவு மாதிரி இருந்துச்சு, அதான் இப்படி ஆயிடுச்சு. ஐம் சோ சாரிங்க. பரவாயில்ல விடுமா, போய் சாமி படத்துக்கிட்ட திருநூறு வச்சிருக்கேன், எடுத்து பூசிட்டு வந்து படு. என்னடாச்சு? கழுத்து ரொம்ப வலிக்குதுடா. அதுதான் புதுசா பொண்ணு கட்டிட்டு வந்திருக்கல, அவளை பிடிச்சி விட சொல்றதானே? டேய் சும்மா இருடா,
வலிக்கிற மாதிரி உதைச்சதே அவதான்டா. அப்படி உதைக்கிற மாதிரி என்னடா பண்ண? ஏய், நான் ஒண்ணுமே பண்ணலையேடா. பேசாம ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் போட்டு தூங்கிட்டேன்டா. அதான் மிதிச்சிருக்கா. அப்புறம் மிதிக்காம என்ன பண்ணுவாவ? இப்படி போனா உன்னை அவ மதிக்கவே மாட்டா. நான் கொடுக்கிற லேகியத்தை நீ சாப்பிட்டேன்னு வை, மாதிரி சும்மா சிறகடிச்சு பறப்ப. என்னடா லேகி அது? அதுதான் ரகசியம். என்னாச்சு? One minute. என்னதான் சாப்பிட்டீங்க? Nothing. சிட்டுக்குருவி லேகின்னு சொல்லிட்டு ஏதோ செத்தக்குருவி லேகியத்தை கொடுத்துறான் போல இருக்கு. இடியட். My God. Don't worry. You sleep. அப்பா எங்கப்பா கூட்டு போறீங்க? சீ, இந்த வயசுல 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டியோட ஊசுறதுக்கு என்னை கூட கூட்டு போறீங்களா? டேய், எஸ்டேட்ல லேபரர்ஸ் ப்ராப்ளம்டா. எனக்கு அப்புறம் இதெல்லாம் நீ தானே பார்த்துக்க போற. அதை நினைச்சு தான் உன்னை கூட்டு போகணும்னு முடிவு பண்ண. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது தான் தப்பா போச்சு. என்னால் தனியால உங்க கூட வர முடியாது. ஜீவாவும் என் கூட வருவான். சரிடா, வர சொல்லு, அவனே வர சொல்லு. டேய் ஜீவா, வாடா. வரேன்டா. அங்கிள், எப்பவும் இந்த கார் நான் தானே ஓட்ட ஆசைப்படுவேன். நானே ஓட்டுறேனே. சரி ஓட்டு, எனக்கு வேலை மிச்சம். என்னங்க, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. நான் வீட்டில இருந்தே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டுமா? எஸ்டேட்டு போகணுன்னா உன் பையன் சத்தம் போடுறான், உனக்கு தலைவலிங்கிற. சரி, நீ போய் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடு. சந்தியா, உனக்கு தான் வீட்டில் தனியாக இருக்கணும்னா பயமாக இருக்குன்னு சொல்லுவியே. ஜீவா வேணா துணைக்கு வச்சுக்க. ஜீவா. கார்த்தி, என்னடா அப்பா இவங்க கூட போய் இருக்க சொல்றாரு? இது ஒரு பிரச்சனையா உனக்கு? போய் துணைக்கிறா, நான் போயிட்டு வரேன். ஜீவா, நீ துணைக்கு இருப்ப. என்னங்க, இப்ப பரவாயில்லைங்க. எனக்கு தலை வலிக்கல. தலைவலி சரியா போயிடுச்சு. நானும் உங்க கூட வரேங்க. இப்பதான் தலைவலின்னு சொன்னேன், அதுக்குள்ள தலைவலி எப்படி சரியா போச்சு? நான் சொல்றதை கேளு. ரூம்ல போய் ஒரு டேப்லெட் போட்டு படுத்துக்க. ஜீவா பார்த்துக்குவான்.